போட்டித் தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறிய தகவலுக்காக அடிக்கடி நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, பழைய புத்தகங்களை படிக்கிறதா, புதிய புத்தகங்களை படிக்கிறதாங்க சார், இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறத படிக்கிறதுங்களா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல சிலபஸ் வச்சுக்கோங்க. எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, டெட்டாக இருந்தாலும் சரி, டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, காவலர்களுக்கு சீருடை பணியாளர்களுக்கு இப்போ தேர்வு வைக்கிறாங்க, அதுக்காக இருந்தாலும் சரி, சிலபஸ் வச்சுக்கோங்க. அந்த சிலபஸ் ஓரியன்டாக என்ன இருக்கோ அதை முதல்ல நம்ம படிக்கணும் அப்படின்ற தகவல் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் அப்டேட் பண்ணியிருக்காங்க நிறைய. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி கொஷினில் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து ஒரு 5 பாடம் அப்டேட் பண்ணியிருக்காங்க புதிதாக. இப்போ பன்முக கலைஞர், நாகூர் ரூமி எழுதிய மேகம். சார் நாகூர் ரூமியை பற்றி கேட்டிருக்காங்க சார், சித்தாளு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ புதுசாக வந்துட்டு சித்தாளை எடுத்துக்கிட்டு மேகம் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து கேட்டிருக்காங்க. அக்கறைன்னு ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க, அதில் கேட்டிருக்காங்க. பிரபஞ்சன் சம்பந்தமான கேள்வி கேட்டிருக்காங்க. அதுவும் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. பிரம்மம் அப்படின்ற ஒரு தலைப்பில் கேட்டிருக்காங்க. அதில் அதே போல் பன்முக கலைஞன்ற நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. கலைஞரை பற்றின தகவல்கள் கேட்டிருக்காங்க. தூக்குமேடை சம்மந்தமாக கேட்டிருந்தாங்க. தூக்குமேடை நாடகத்தினுடைய அந்த தலைப்பில் கேட்டிருக்காங்க. கலைஞர் எப்போது அந்த பேர் வச்சாங்க அப்படின்னு சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தலைப்புகளில் புதிதாக அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய கேள்விகளை நிறைய கேட்டிருக்காங்க. ஆக நம்ம புதியதையும் படிக்கணும், பழைய பாட புத்தகங்களையும் நம்ம படிக்கணும் அப்படின்ற தகவலை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நிறைய படிக்கணும் அப்படின்னு நான் முதல்ல சொல்லிக்கிறேன். சும்மா இருக்கிற டயத்தில் கூட நியூஸ் பேப்பர் பாருங்கள் சார். கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு 3 மாதத்துக்கு பிடிஎஃபாக எடுத்து வச்சுருக்கேங்க சார். பிடிஎஃபாக மொபைலில் இருக்குங்க சார், நான் அதை பார்த்துட்டு இருக்கேன் சார். அதாவது வந்துட்டு ஹார்ட் காப்பியாக நீங்கள் வச்சுக்காதீங்க. சாஃப்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும். எவ்வளோங்க சார் பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கரண்ட் அஃபேர்ஸுக்கு முதல்ல ஒரு நியூஸ் பேப்பரை நீங்கள் ரெகுலராக படிக்கணும். அந்த நியூஸ் பேப்பர் என்ன நியூஸ் பேப்பர்னு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஒரு நியூஸ் பேப்பரில் அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய தற்கால தகவல்கள் உங்களுக்கு தெரியும். புதிதாக ஏதாவது பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வரக்கூடிய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ மோந்தா அப்படின்னு ஒரு புயலுக்கு பேர் வச்சிருக்காங்க. அது எந்த நாடு வச்சிருக்கு பண்ணிக்கணும். இப்போ மோந்தானா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். அதனுடைய பெயர் காரணம் என்ன? இப்போ மோந்தான்னா மனமிக்க மலர் அப்படின்னு அர்த்தம். இது தாய்நாடு வந்துட்டு இந்த பேரை வச்சிருக்குது, தாய்லாந்து பேர் வச்சிருக்கு அப்படின்ற தகவலை வந்துட்டு நம்ம குறிப்பெடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடியது நம்ம குறிப்பெடுத்து நம்ம கைப்பட எழுதினோம்னா நமக்கு அது நினைவில் இருக்கும். அதுக்கடுத்து மறுபடியும் ரீகால் பண்ணிக்கலாம், எடுத்து ரீகால் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்களை பார்க்கணும். 6 மாதத்துக்குரிய பிடிஎஃப் நான் எப்படிங்க சார் திருப்பி பார்க்குறது அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுனால நான் தகவல் சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்வுக்கு வந்துட்டு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற தகவலை சொல்லிக்கிறோம். 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை புதிதாக ஏதாவது சேர்த்திருக்காங்களா அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்து தற்போது இருக்கக்கூடிய புத்தகங்களையும் பழைய புத்தகங்களையும் நீங்கள் திருப்பினீங்கன்னா என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் தெரியும். தமிழை வந்துட்டு நல்லா படிச்சுக்குங்க. ஏன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு தனியாகவே இப்போ வைக்கிறாங்க. அதுக்குன்னு 1/2 hour கொடுத்து அதை எழுத சொல்கிறாங்க. ஏன்னா அதில் எலிஜிபிள் ஆனால் தான் நமக்கு வந்துட்டு மற்றதையும் அடுத்து பி பிரிவையும் பார்ட் பிஏவும் வந்துட்டு நமக்கு வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்ற தகவலை சொல்லிக்கிறோம். தொடர்ந்து படிங்க. கணிதத்துக்கு வந்துட்டு தனியாக கொஞ்சம் டைம் எடுத்து அதையும் நம்ம போட்டு பார்க்கணும். திரும்ப நம்ம கணிதத்தை வந்துட்டு போட்டு பார்க்கறதுனால, எழுதி பார்க்கறதுனால, ஒர்க் அவுட் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்துட்டு அது நினைவில் இருக்கும். நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, நிறைய சிலபஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. 25 வினாக்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேணாம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம சிரத்தை எடுத்து பண்ணாதான். கான்ஸ்டியூஷனில் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது உங்களுக்கு. கான்ஸ்டியூஷன்லேருந்து கண்டிப்பாக கட்டாயம் ஒரு குறிப்பிட்ட வினாக்கள் வந்துட்டு நமக்கு கேட்டுட்ருக்காங்க. ஆகையினால தேர்வுக்கு தயாராகிறவங்க புதிய பாடத்திட்டம் பழைய பாடத்திட்டம்ன்றதை பார்க்காம அனைத்தையும் படிங்க. அதே போல் சிலபஸை கையில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகுங்க அப்படின்ற தகவலை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நன்றி.